காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பான முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழே படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலோ அல்லது தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய காலாண்டு, அரையாண்டு என விடுமுறைகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு தேர்வுகளுக்கு பிறகாகவும், அதாவது காலாண்டு தேர்வுக்கு பிறகு 7லிருந்து 10 நாட்களும், அதே போல அரையாண்டு தேர்வுகளுக்கு 7லிருந்து 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை 27ஆம் தேதி காலாண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படுகிறது. 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் மட்டுமே காலாண்டு தேர்வுகளுக்கான விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 5 நாட்களை பொறுத்தவரையில ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும், அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என 3 நாட்கள் விடுமுறை நாளிலே வருவதால 2 நாட்கள் மட்டுமே அலுவலக நாளில் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மாற்றிட வேண்டும். குழந்தைகள் பெற்றோருடன் காலம் செலவழிப்பது, அதாவது தொடர்ந்து பள்ளிகளுக்கு செல்வதால அவர்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருப்பதற்கு தான் இந்த இடையில 7லிருந்து 10 நாட்கள் விடுமுறை என்றும், அதே போல இந்த விடுமுறை காலத்துல தான் ஆசிரியர்கள் அந்த தேர்வு தாள்களை திருத்துவதற்கான காலமாக எடுத்துக்கொள்வார்கள். எனவே கூடுதலாக 3 நாட்கள் ஒதுக்கி அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் துறை ரீதியிலான கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு ஏற்ப பள்ளி திறப்பு என்பது அக்டோபர் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.